செடி இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அதாவது பெரிய பெரிய கிளைகள் போயிட்டு இருக்குங்க. அதுல வந்து குட்டி குட்டியா ஒரு சில சின்ன கிளைகள் மாதிரி வந்து அதுல இருந்து பூ பூக்க தொடங்கும். அது பூ பூத்து நின்னுட்டதுமே அந்த சிறிய கிளைகள்ல இருந்து எந்த ஒரு growth-உமே இருக்காது. அதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவை பூ பூத்ததும் டொப்பு டப்புன்னு கட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னா செடியே வந்து வாடி போயிடும். ஹார்ட் ப்ரூனிங்க்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அது இதுதான் சரியான நேரம். இந்த ஜான்வரி வாக்கில் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அப்படியே பிப்ரவரி மார்ச்ல பிக்கப் ஆகி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மழை காலம் தொடங்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மல்லிகைப்பூலாம் ஜம்முன்னு வந்து பூக்கும். இதில் காய்ந்து போன கிளைகள் இருந்தாலும் நீங்கள் நீக்கிடுங்க. அவசியம் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு உரங்கள் கொடுங்க. கடலை புண்ணாக்கு பவுடரோ இல்லைன்னா மாட்டுச்சாணம் மண்புழு உரம் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் இந்த மல்லிகைப்பூ நல்லாவே வளரும். தூக்கி இதோட இடத்துல வச்சுட்டு இதை நம்ம அழகாக பராமரித்தா இது நல்லா பூக்கும். இப்போ அந்த இருவாச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குச்சி மட்டும்தாங்க நிற்கிது. அதுலேருந்து ப்ரூன் பண்ணுறதே பெரிய வேலையாக போயிடும் போல இருக்கு. ஸோ ஆனால் அதை பண்ணினாதான் நம்மளுக்கு பலன்.